ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் சேலமில் இருக்கிறது. என்ன மாடல்னா அதில் வந்து பஞ்ச் அட்வென்ச்சர் ரிதம் சொல்லிட்டு அதே வண்டி இப்போ தான் வந்து லோடு இறங்கியிருக்கு. அதனால் இப்போ டெஸ்ட் ட்ரைவ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். 8,76,000 வருது. இப்போ இதில் வந்து டெஸ்ட் ட்ரைவ் போகலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் இப்போ தான் வந்து இறங்கினால மேனுவல் கிடையாது. டெஸ்ட் ட்ரைவுக்குன்னு உண்டான வண்டி வெளியே போயிருக்கு. அதனால் இப்போ ஆட்டோமேட்டிக் தான் இருக்கான். சரி, ஓகே, நம்ம அந்த ஆட்டோமேட்டிக் டிரைவ் பண்ணி அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வீடியோ கேப்சர் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க அந்த கார் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். இங்கே தான் இங்கே இருக்கு. நான் இதனால் வரைக்கும் டாடா ஷோரூமே வந்தது கிடையாது. எதனாலனா இதில் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது, எல்லாம் ரொம்ப கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும், ஒரு 10 lakhs மேலே இருக்கும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே ஸ்டார்டிங் அல்ட்ராஸ்லாம் பார்த்தீங்கன்னா 7,15,000 ஸ்டார்ட் ஆகுது. இந்த நெக்ஸானும் பார்த்தீங்கன்னா 7,15,000 ஸ்டார்ட் ஆகுது. நம்ம பார்த்துருக்க மாடல் மட்டும் 8,76,000 அந்த மாடல். டாடா பஞ்ச் அட்வென்ச்சர் ரிதம் சொல்லிட்டு இந்த மாடல் தான். சேம் இதே தான், கலரும் இதே தான் பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக நம்ம டிரைவ் போகிற கார் இதுதானா, இந்த ஆட்டோமேட்டிக். அதனால் நம்ம இப்போ இதை ஓட்டி பார்த்து இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நெக்ஸான் ஆல்ரெடி நேற்றே ஓட்டி பார்த்தா செம்மையாக இருந்தது. பட் அதுவும் இதுவும் ஈக்குவலாக தான் இருக்கும். சிசி எல்லாமே ஒன்று தான். அதனால் நம்ம இதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துலாம். இதோட டேஷ்போர்டு வியூ இப்படி தான் இருக்கும் ஜென்ரலாக. டோர் சரி நம்மகிட்ட ஓகே, பட்டன் ஸ்டார்ட் தான். ஏன்னா ஆட்டோமேட்டிக்னு போகும்போது ஃபுல்லாக பட்டன் ஸ்டார்ட் தான் இருக்கும். பேசிக் இருக்குங்களாண்ணா அதில்? நான் வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேங்க சார். இப்போ ஆட்டோமேட்டிக்னு போது அதில் இது மட்டும் தான் இருக்கும், ஆக்சிலேட்டர் பிரேக். ஆமாங்க சார். ஆமாம், ஃபஸ்ட்டு ஒன்ஸ் நம்ம அந்த டிரைவ் மோட் போட்டு விட்டா போதும். அதுக்கப்புறம் அந்த இதை தொண்ணுன்றதே கிடையாது. ஓ, அவ்வளோதான். அப்புறம் ரிவர்ஸ்னா ரிவர்ஸ், அவ்வளோதான். ரிவர்ஸுங்கும் போது நம்ம ஸ்லோ பண்ணி ரிவர்ஸ்க்கு நல்லாவே இருக்கு. கிரவுண்ட் கிளியரன்ஸ் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 டிகிரி இருக்குமா அந்த ஒரு ஸ்லோப்பு? இருக்குங்க சார். நல்ல ஒரு ஸ்டீப்பான ஸ்லோப் தான் அது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வெஹிக்கிளோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 187 வருதுங்க சார். உங்களுக்கு அது இறக்கும் போது லைட்டாக இடிச்சிரும் தான் நினச்சேன், பட் இடிக்கல. ஆட்டோமேட்டிக்னால அதுவே கியர் சேஞ்ச் ஆகிக்குது. இப்போ உள்ள ஃபீல் ஆகுது அவனுக்கு அந்த கியர் சேஞ்ச் பண்ணது. கூட ஹரிக்கான் தான் வந்திருக்கான். அவன் வேற பேனிக்காக இருக்கான். ஏதாவது பேசரி இது ஆட்டோமேட்டிக்னால அந்த ஒரு ஃபீல் எனக்கு கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் மேனுவல் நம்ம மேனுவல் கண்டிப்பாக நாளைக்கு டெஸ்ட் பண்ணிடலாம். எனக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கு. இந்த ஒரு போகிற ஒரு ஃபீலே இல்லாமல் இருக்கு. கியர் சேஞ்ச் ஆச்சு பத்தி ஒரு ஸ்லோவாகி. அதான். ஆனால் நீ ஆக்சிலேட்டர் எதுவும் ஒரு இது பண்ணல, ஒரே ஃப்ளோ தான் கொடுத்துட்டு இருக்கேன். ஒரு ஃப்ளோலேயே தான் கொடுத்துட்டு இருக்கேன். எடுத்தெல்லாம் நான் சேஞ்ச் பண்ணுறது கிடையாது. ஹார்ன் தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஹார்டா இருக்கு. நேத்து அதுல இதுல இந்த சைடு பிரஸ் பண்ணிக்கங்க சார். ஓ, இது ஒருக்கா? ஆமா, இதுதான் உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். உங்களுக்கு நீங்க இதை நான் கவனிக்கவே இல்லை. இந்த இடத்துல இருக்கிறது கவனிக்கவே இல்லை. கன்ஜஸ்டடா நெருக்கிட்டு நம்ம போற மாதிரி இருக்காதுங்க சார். கொஞ்சம் ஃப்ரீயா போற மாதிரியே தான் இருக்கும். இந்த கட் எடுக்கும்போது ஒரு ஒரு ஸ்மூத்னஸ் ஃபீல் ஆகுது. ரொம்ப கஷ்டப்படாம ஈஸியாவே எடுக்கிற மாதிரி. வண்டி நல்லா இப்போ ஆக்சுவலி அந்த ரிதம்லயும் வந்து பார்த்தீங்கன்னா இதே ஸ்பீக்கர் இதே எல்லாமே இதே தான் சார். ஆமாங்க சார். உங்களுக்கு அட்வென்ச்சர் ரிதம்ல எல்லாமே இதே சேம் இதுதான். அவன் எடுக்க அந்த ரிதம் மாடல் இதே 7 inch டிஸ்ப்ளே தான். இதே சேம் டிஸ்ப்ளே ஹார்மன் டிஸ்ப்ளே ரிட்டர்ன் பண்ணிக்கலாங்களா? தாராளமா பண்ணிக்கலாம் சார். ஓ சாரி, ஏதோ கனெக்ட் பண்ணி பாரு கார்த்தி, பாட்டு எப்படி இருக்கு. ஆமாங்க, ஸ்டாப் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணி பார்ப்போம். அப்படியே கொஞ்சம் ஓரம் போட்டீங்கன்னா கனெக்ட் பண்ணிடலாம். வண்டி ஸ்லோ பண்ணாலே எனக்கு டக் டக்குன்னு ரொம்ப நாள் ஆச்சு வேற ஆட்டோமேட்டிக் ஓட்டி. அதனால கை அங்க போகுது. இப்போ வந்து அந்த க்ரூஸ் கண்ட்ரோல்ன்றது என்னது? வந்து சாங் கனெக்ட் பண்ணி பார்க்க போறாங்க. வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு சர்டன் கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து க்ரூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஆக்சிலரேஷன் பண்ணவே தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்கா வண்டி போகும். அது ஒரு கிலோமீட்டர் ஸ்பீட்ல லாக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்பீட் அப்படியே ஃப்ளோவா மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ஆமா, நீ எப்போ பிரேக் பிடிக்கிறோ அப்போ அந்த க்ரூஸ் ஆஃப் ஆயிடும். ஆமா, அது க்ரூஸுக்குன்னு தனியாக நம்ம பழகணும். பழக்கம் இல்லாமல் நம்ம போட்டுட்டோன்னு என்ன பண்ணுறோம், அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல என்ன பண்ணுறோன்னு தெரியாது. மைண்டு டக்குன்னு அது வரணும். அதனால் அது கூட கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ மைலேஜ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி 20 வந்துருங்க சார். மைலேஜ் நம்ம டிரைவிங் ஸ்டைலை பொறுத்து நான் நீட்டாக வருங்க சார். இப்போ ஆக்சுவலி மெயினான ஒரு இது என்னன்னா, இப்போ ஒரு சர்வீஸ் காஸ்ட்ன்றது எப்படி இருக்கும் சார்? கிலோமீட்டருக்கு வந்து 60 காசு கணக்கு வைங்க சார். 10,000 கிலோமீட்டர் ஓட்டி இருக்கீங்கன்னா 6,000 ரூபாய் to 7,000 ரூபாய் செலவு வருது சார். நம்ம லாங்கே டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு வந்தோம்னா கூட நம்ம அடுத்த நாள் நம்ம ஒர்க்கை வந்து நம்ம ஈஸியாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம். உடம்பு ரொம்ப வந்து உங்களுக்கு டயர்ட் ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன்.
சார் அதுல போய் சுத்தி அங்க டர்ன் பண்ணிக்கலாம். அங்க டர்ன் பண்ணிக்கங்க. இந்த சைடு டக்குன்னு வந்துருவாங்க. ஆமா நேத்து இங்கதான் டர்ன் பண்ணோம், அவர் சொல்லல இந்த மாதிரி சிஸ்டம் கொடுக்கல, இங்க டர்ன் பண்ணோம், டக்குன்னு ஒரு 2 வீலர் கார் வந்துட்டாரு. அதெல்லாம் வந்துருவாங்க சார், பஸ் காரே வந்துருங்க சார். வரது அந்த சைடு ஓரம் வந்தா பிரச்சனை கிடையாது, பாத்துட்டு அதுக்கப்புறம் ஏறிக்கலாம் அப்படின்றது. இந்த ஓரமே சட்டனா வரும்போது வம்புதான். நான் மேனுவல போட்டு எடுத்து வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். வீட்டுல அம்மாவெல்லாம் பாக்கணுமாங்க சார்? வண்டி வீட்டுக்கு எடுத்து வந்துட்டுங்களா? இல்ல அவங்க அஸ்தம்பட்டியில தான் இருக்காங்க. நம்ம வேணா நம்மள நாளைக்கு சிட்டி டிரைவ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்க சார். என்ன நீங்க ஹைவேஸ் ஓடி அது சிட்டில எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா நம்ம அந்த பிரிட்ஜ்ல போனாலே தெரியும்ல, அது கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும், அதெல்லாம் பாத்துக்கலாம். கொஞ்சம் க்ளோஸ் வாங்க அறியா, அப்பதான் தெரியும், விசிபிளா இருக்கும். இல்ல ஆக்சுவலி ஒரு டயர் ஹைட்டா இருந்து ஒரு டயர் டவுனா வந்து இடம் பட்டாம நம்மளுக்கு அதுல இந்த கேம்லாம் வந்துருமா? உங்களுக்கு அதை மட்டும் நான் இப்ப பாத்தலாம் சார். ஆனா இந்த அளவுக்கு டீடைல் இருக்குமா அப்படின்றத சார் அது சேம் டு சேம் இருக்குங்க சார். ரிவர்ஸ் கேமரா இருக்குதுங்க சார், வித் கைட்லைனோட இருக்குதுங்க சார். ஓகேங்களா? அவ்வளவுதாங்க. இதாங்க சீரியஸா வேற லெவலா தான் இருந்தது. என்ன ஆட்டோமேட்டிக் ஓட்டி பார்த்துட்டேன். நம்ம மேனுவல் வாங்க போறோம், மேனுவல் ஓட்டினா மட்டும்தான் அதோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியும். ஏன்னா இதனால இது ஆட்டோமேட்டிக்கா கீர் சேஞ்ச் ஆகும்போது அந்த ஒரு ஃபீல் கிடைக்காது, அந்த ஃபாஸ்டா போறதும் அந்த மூவ் பண்றதும். அதனால அப்படியே ஒரு டிரைவ் போயிட்டு இருந்தாச்சு. நாளைக்கு வந்து மேனுவல் ஓட்டி பார்ப்போம். ஸோ அதனால இப்போ இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். பை ஃப்ரம் எம்ஜிஆர் 96.